வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டா கேபிள் செட் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஒரு சின்ன மேக்கப் மிரர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே நமக்கு ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுற மாதிரி மல்டிபிள் அடாப்டர்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் போர்ட்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுக்காக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பவர் பேங்க்குக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு அதிகமாக ட்ராவல் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட சைஸுமே ரொம்ப சின்னது தான். ப்ளஸ் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியாக மொபைல்ஸு ஆர் டேப்லெட்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் வாட்டேஜ் பார்த்திங்கன்னாலும் அதிகபட்சம் 60 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அதாவது சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸு. இந்த கேபிளை வச்சு நம்ம 60 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கனெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உள்ளே நமக்கு சிம் கார்டு 2 சிம் கார்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மைக்ரோ சிம்மும் வச்சுக்கலாம், நேனோ சிம்மும் வச்சுக்கலாம். அண்ட் சிம் எஜெக்டர் பின்னை ஸ்டோர் பண்ணுறதுக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு சிம் எஜெக்டருமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ப்ராடக்டோட ஃபுல் இமேஜையுமே போட்டிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன கனெக்டர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்றதையும் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் இருந்து டைப் சி போர்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் யூஎஸ்பியிலேருந்து ஐஃபோன் போர்ட்டாகவும் மாற்றிக்கலாம். அதாவது தான் மெயின் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டைப் சி போர்ட்டு தான் இருக்கும். அதில் நமக்கு என்ன போர்ட் வேணுமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப் சி டு டைப் சியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சாம்சங் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோன் சார்ஜருக்குலாம் பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட்டு தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டைப் சியிலேருந்து ஐஃபோன் போர்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி டு மைக்ரோ யூஎஸ்பி கொஞ்சம் பழைய டிவைசஸ்ஸு அப்படி இல்லாட்டி நம்மகிட்ட ஏதாவது நெக் பேண்டு இயர்பட்ஸ்லாம் இருக்குன்னாலும் அதுக்குமே மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வச்சே சார்ஜ் போட்டுக்கலாம். பாக்ஸோட சைட்லேயுமே என்னென்ன கனெக்டர்ஸ் அவைலபிள் இருக்குன்றதும் போட்டிருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட்டுக்கு 6 மந்த் வாரண்டியுமே போட்டிருக்காங்க. பட்டு லோக்கல் பிராண்டு தான், அதனால் இதுக்கு நம்ம வாரண்டியும் க்ளைம் பண்ண முடியாது. இது நான் வாங்கியிருந்த ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸான ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதுலேயே இதே மாடலில் நமக்கு பிராண்டட் ஐட்ஸுமே அவைலபிள் இருக்குது. போர்ட்ரானிக்ஸ், ஜெப்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேயுமே இதே டேட்டா கேபிள் செட் அவைலபிள் இருக்குது. பட் அதோட காஸ்ட் மட்டும் 250, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் டியூரபிளுமே நல்லாவே இருக்கும். பாக்ஸோட பேக் சைட்லேயுமே சேம் அதே டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் அதோட நேமை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் போட்டிருக்காங்க. இது ஒரு சைனா ப்ராடக்ட் தான். அண்ட் என்னென்ன ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான போர்ட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்றதும் போட்டிருக்காங்க. நான் இது வாங்கியிருந்தது பார்த்திங்கன்னா Black கலர் தான் வாங்கியிருந்தேன். சேம் இதிலே ஒயிட் கலரும் அவைலபிள் இருக்குது. இதோட ஃபுல் நேம் பார்த்திங்கனாலுமே டேட்டா கேபிள் செட்டுன்னு போட்டு 60 வாட் மல்டிஃபங்க்ஷனல் ஃபாஸ்ட் சார்ஜிங் டேட்டா கேபிள் ஸ்டோரேஜ் கிட் பாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய பேராக தான் இருக்குது. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். எடுத்ததுமே டைரெக்டாக ப்ராடக்டே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் வச்சு தான் மேட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியுமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. சைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம உள்ளங்கையோட அளவில் தான் இருக்குது. வெயிட்டுமே அந்தளவுக்கு இல்லை. ஓகே, அந்த கிட்டை ஓப்பன் பண்ணாலும் உள்ளே கரெக்டாக எல்லாமே நமக்கு ப்ளேஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. எதுவுமே மிஸ் ஆகலை. பட் சிம் கார்டு வைக்கிறதுக்கான ப்ளேஸ் மட்டும் எம்டியாக இருக்குது. அதில் நம்ம சிம் கார்ட்ஸை மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. தென் கீழே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் ஒன்று சொன்னோம்ல, ஹிடன் ஹோல்டர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது அந்தளவுக்கு குவாலிட்டியாலாம் இல்லை. நம்ம ஓப்பன் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடுது. ஓவராக வெயிட்டும் தாங்க மாட்டேன்னுது. இது கொஞ்சம் பழைய மாடல் மொபைல்ஸ்னால் ஓகே. ஹரிசான்டலாக நிற்க வைக்கிறோம்னா மேபி நிற்கும். பட் வெர்டிகலாக நிற்க வச்சா வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துடுது. மூவி பார்க்குறதுக்கு ஓகே, நம்ம ஹரிசான்டலாக வச்சு பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் ஓகேவாக இருக்குது. பட் நார்மலாக போர்ட்ரேட் ஸ்டேஜில் நிற்க வச்சோம்னா வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துடுது. ஓகே, உள்ளே இருக்க கனெக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு சின்ன யூஎஸ்பி மேல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேல் டைப்பில் ஒரு டைப் சி போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அண்ட் ஐஃபோன் பழைய மாடல் ஐஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ணுற 8 பின் அடாப்டர் ஒன்று இருக்குது. தென் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டரும் இருக்குது. அண்ட் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது. கேபிளோட லென்த்துமே ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஷார்ட் சைஸ் கேபிள் தான். அதாவது பவர் பேங்க்கு கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் அதை விட கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 15 சென்டிமீட்டர் தான் இந்த கேபிளோட லென்த்தே இருக்கும். கேபிளோட குவாலிட்டியுமே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. அதான் இதை பர்ச்சேஸ் பண்ண ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 49 ப்ரைஸுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வெறும் 50 ரூபா தான் இதோட ப்ரைஸு. ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி ஓரளவு ஓகே தான். ஏன்னா நான் இதை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன்.
அதாவது எமர்ஜென்சி டைமில் வெளியே ட்ராவல் பண்ணும்போது மல்டிபிள் போர்ட் இருக்கிற கிட் யூஸ் பண்ணுறது நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சேம் இதோட பிராண்டட் அவைலபிள் லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். போர்ட்ரானிக்ஸ், ஜெப்ரானிக்ஸ் அந்த பிராண்ட்ஸில் இருக்குது. அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.